தமிழகத்தில் 10 லட்சம் கோடிக்கு மேல் கடன் உள்ளது. இந்த கடனை மீட்பது எப்படி என்று தாவேக அரசுக்கு புது ஐடியா. அதுக்கு ஃபேஸ் 1 என்று தலைப்பில் நான் சொல்லுகின்றேன். காரணம் என்றால் கடந்த 2016 முதல் 2026 திமுக ஆட்சி வரை 9.5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் ஆட்சி என்ற பெயரில் வருவாய்களை மக்களிடையே நிதிகளையும் வருவாய்களையும் பெருக்கி தங்களுடைய நலனை பெருக்கிக் கொண்டார்கள். அதற்கு ஒரே ஒரு சாம்பிள். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டு காலாட்சியில் அமைச்சருடைய பிஏக்கள் பண்ணக்கூடிய அட்டூழியங்களை பாருங்கள். உதாரணத்துக்கு பத்திரப்பதிவுத்துறை, போக்குவரத்து துறை, ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, மெட்ரோ வாட்டர், வருவாய்த்துறை, இத்தகைய துறைகளில் பணியாற்றி இருந்த இந்த லாகாவில் இருந்த அமைச்சர்களின் பிஏக்களில் 90% பிஏக்கள் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா? ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபருக்கும் லட்சம் முதல் கோடிக்கணக்கான பணங்கள். உதாரணத்துக்கு பத்திரப்பதிவிலே ஒரு சப்ரிசர் டிரான்ஸ்ஃபருக்கு 1 கோடி ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டது. ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட், வட்டார போக்குவரத்து அலுவலர் ஆர்டிஓக்கு 1 கோடி, பிரேக் இன்ஸ்பெக்டருக்கு 30 லட்சம், ஜேடிசிக்கு 2 கோடி, டிடிசிக்கு 2 கோடி, இப்படி வாங்கி கொண்டார்கள். அது மட்டுமல்ல, ஊராட்சி மன்றங்கள், பேராட்சி மன்றங்கள், ஒரு பேராட்சியினுடைய உதவி இயக்குனர் டிரான்ஸ்ஃபருக்கு 1 கோடி, உதவி செயற்குழு டிரான்ஸ்ஃபருக்கு 50 லட்சம், ஒரு ஸ்பெஷல் கிரேட் செயல் அலுவலருக்கு 25 லட்சம், இப்படிலாம் வாங்கினார்கள். அது போல மெட்ரோ வாட்டர், தமிழ்நாட்டினுடைய மெட்ரோ வாட்டர் நிர்வாகத்தை திமுக ஆட்சியில் நேரு அமைச்சருடைய தம்பி தான் அந்த நிர்வாகத்தை நடத்தி வந்தார் என்றால், இந்த மெட்ரோ வாட்டர் துறை அரசு நடத்துகின்றதா அல்லது தனியார் நடத்துகின்றதா என்பதை தமிழகத்தினுடைய நகராட்சி நிர்வாகத்தினுடைய மாஸ் செக்ரட்டரியான இப்போது இருக்கிற ககன் சிங் பேடி அவர்கள் பதில் சொல்லுவாரா? அதே போல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மாவட்டத்தினுடைய டெப்டி டைரக்டர், ஆரம்ப சுகாதார டிபிஹெச்னு சொல்லுவாங்க, டெப்டி டைரக்டருக்கு டிரான்ஸ்ஃபருக்கு 15 லட்சம் கேட்டு அந்த பணத்தை கொடுக்க முடியாம பல அதிகாரிகள் என்று சென்னை கார்பரேஷன்ல மண்டல ஹெல்த் ஆபீசர் இருக்கிறாங்க என்பது உங்கள்ட்ட சொல்றேன். ஆகவே கடந்த ஆட்சியில ஊழல் செய்த ஒவ்வொரு துறையில் உள்ள அமைச்சர்களுடைய உதவியாளர்களில் ஒரு 70% உதவிகளை தனியாக அழைத்து விசாரிக்க வேண்டிய விசாரித்தால் எவ்வளவு டிரான்ஸ்ஃபருக்கு எவ்வளவு வாங்கினாங்க, இந்த பணத்தை எல்லாம் என்ஆர்ஐ மூலமா யார் மூலம் எங்கெங்க பதுக்குனாங்க, எப்படி டீல் பண்ணலாம், என்ன மாதிரி செய்யலாம், இந்த துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாம் எப்படிலாம் லஞ்சம் வாங்கினாங்க, எப்படி செயல்பட்டாங்க என்பதை மக்களுக்கு தெரிய வரும். காரணம் என்றால் நிதி சுமை அதிகமாக உள்ளது. அது விலைவாசிகள் ஏற்றினால் சாமானிய பாமர மக்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே பாமர மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் அந்த நிதி சுமையை தீர்ப்பதற்கு என்ன வழி என்றால், எங்கும் செல்ல வேண்டாம். 9.5 ஆண்டு காலம் நடந்த தமிழ்நாட்டில் ஆட்சியிலே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்களும் அமைச்சருடைய பிஏக்களும் அமைச்சர் அண்ணன் தம்பிகளும் அந்த லாகாவை பராமரித்த அரசு துறை செயலர்கள் பலர் இன்று உள்நாட்டிலிருந்து வெளிநாடுகளையும் சொத்துக்களை வாங்கி குமித்து உள்ளார்கள். அது நான் பொது நலன் கருதி பொது தளத்தில் நான் சொல்ல விரும்பல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இருக்குது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் நீங்க பாத்தீங்களா, இப்போ லிமிடெட் டெண்டர், செட்டிங் டெண்டர், பேக்கேஜ் டெண்டர்களை வைத்து லிமிடெட் டெண்டர்ல என்ன பண்றாங்கன்னா, சென்னை மாநகராட்சியில எல்லா மண்டலங்களிலுமே 15 மண்டலங்கள் உள்ளது. அந்த மண்டலங்கள்ல பாத்தீங்களா லிமிடெட் டெண்டர் வச்சு அதிகாரிகள் கூட்டுக்குள்ளே அடித்து அந்த போலி பிள்ளையான போட்டு உள்ளார்கள். ஆகவே லிமிடெட் டெண்டர் இந்த அரசாங்கம் ரத்து செய்துள்ளார்கள். ஆனால் நீங்க வெறும் ரத்து செய்வது எப்படி என்றால், தோசையா ஆப்பமா, 1 சைடு போட்டா ஆப்பம், 2 சைடு போட்டா தோசை, இதுதான் நீங்க செய்ய போறீங்க. ஆனா இந்த சொல்யூஷன் என்ன வழி என்றால், ஊழல் அதிகாரி மீது என்ன நடவடிக்கை எடுக்கின்றீர்கள்? எதுவுமே இல்லை. உங்களுக்கு அது யாரும் அந்த ஊழலை பற்றி சொல்ல போறதும் கிடையாது. இன்னைக்கு சென்னை மாநகராட்சியில பல ஊழல் அதிகாரிகள் கடந்த 5 ஆண்டுகளில் மழைநீர் கால்வாய் திட்டங்கள், பூங்கா பராமரிப்பு திட்டங்கள், கட்டிட அனுமதிகள், டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட் கட்டிட அனுமதிகள், பூங்கா பராமரிப்பு திட்டங்கள், ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் திட்டங்கள், மழைநீர் கால்வாய் திட்டங்கள், இப்படிப்பட்ட 10க்கும் மேற்பட்ட திட்டங்களில் சென்னை மாநகராட்சியில் பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளன. 2 ஆண்டுகளில் 1500 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட்காரங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்கின்றது. அப்படி என்றால் இங்கு வரக்கூடிய வருமானம் எங்கே சென்றது? ஏன் சென்னை மாநகராட்சி மேயர் இன்னும் அலுவலகத்துக்கு வரல? ஏன் சென்னை மாநகராட்சி மேயர் முதலமைச்சர் சந்திக்கவில்லை என்றால், இதற்கு காலம் பதில் சொல்ல முடியாது. இந்த காலத்தையும் நேரத்தையும் கலந்து மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன் கைவசம் வைத்துள்ளார் உள்ளாட்சித்துறை நிர்வாகம். ஏனென்றால் நகராட்சி நிர்வாகத்திற்கென்று தனியாக ஒரு மந்திரியை போற்றமையானால் அந்த மந்திரியை துறை சார்ந்த ஏற்கனவே முன்னாலே இருந்த ஆட்சியாளர்கள்
ஆட்சியாளர் அதிகாரத்தில் இருந்தவர்கள் எப்படியாவது கைப்பற்றி அவரை பிரைனாஸ் செய்து அந்த வெள்ளறிக்கை வெளியிடுவதற்கு முடியாமல் ஊழல் மறைக்கப்படும். ஆகவேதான் நேர்மையான ஒரு நகராட்சி நிர்வாக செயலரான ககன்சிங் பேடியை நியமித்துள்ளார்கள். சென்னை மாநகராட்சி ஆணையராக சமிரான் என்பவரை நியமித்துள்ளார்கள். இந்த சமிரான் ஏற்கனவே சென்னை மாநகராட்சியுடைய ஒர்க் டிசியாக இருந்தவர், நேர்மையானவர் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த 2 பேருக்கும் சென்னை மாநகராட்சி நடக்கிற ஊழல்களை பற்றி பெருசாக தெரியாது. சென்னை மாநகராட்சியில் 25 ஆண்டு காலமாக ரிபன் மாளிகையில் பில்டிங் டிபார்ட்மெண்ட், டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட், ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட், இது மாதிரி பல மண்டலங்களில் உதவி செயற்பொழியை ஈக்குவலாக இன்சார்ஜ் போட்டு பல ஆயிரம் கோடிகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. இதுவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரியாது. ஏனென்றால் அவருடைய பார்வைக்கு இதெல்லாம் தெரியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இபி மினிஸ்டர் நிர்மல் கூட சொன்னாரு, மதுரை மாநகராட்சியில 400 கோடி ஊழல் நடந்தது. ஐயா, மதுரை மாநகராட்சி மட்டுமல்ல, திருச்சி மாநகராட்சியில அவ்வளவு வருவாய்த்துறையில அவ்வளவு ஊழல் நடந்தது. திருச்சி மாநகராட்சி, ஈரோடு மாநகராட்சி, கோயம்புத்தூர் மாநகராட்சியில, தமிழ்நாட்டில் உள்ள 11 மாநகராட்சியில 3 மாநகராட்சியை தவிர்த்து மீது 9 மாநகராட்சியில ஆணையர்களே பினாமி பேரில் டெண்டர் நடத்துறாங்கன்னா எங்கய்யா உருப்படுன்னு சொல்லுங்க. ஆகவே இப்படிப்பட்ட சூழல் சாதாரண ஸ்பெஷல் நகராட்சியில கூட நீங்க பாத்தீங்களா, டெண்டர்ல பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரி பர்ச்சேஸ்ல ஊழல், தண்ணீர் கொள்முதல்ல ஊழல், மக்களுக்கு எதுவுமே செய்யல, மொத்த பணத்தை வாங்கி பாக்கெட்ல போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாரி இப்ப புதிய அரசு 10,000 கோடி ரூபாய்க்கு சென்னை மாநகராட்சி வளர்ச்சி திட்டத்துக்களை எஸ்டிமேட்டை உருவாக்கி கொடுங்கள் என்று சொல்லி உள்ளார்கள். நல்லதுதான். ஆனால் சென்னையில் கடந்த 9 ஆண்டு காலமாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதிகள் எங்கே? காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா என்று நினைக்கலாம். காக்கா எங்கேயும் தூக்கிட்டு போகல. ஆகவே இந்த ஊழல் பணம் தமிழ்நாட்டில் தான் உள்ளது. ஊழல் பணத்தை மீட்க வேண்டுமானால் நேர்மையான அதிகாரியை நியமிக்க வேண்டும். நீங்கள் முதலமைச்சர் அவர்கள் போட்டுள்ள பல அதிகாரிகளில் 75% அதிகாரிகள் நேர்மையானவர்கள், மீது 25% அதிகாரிகளை பற்றி எங்களுக்கு தெரியும். நாங்கள் பொது தளத்தில் சொல்ல விரும்பவில்லை. ஆகவே ஊழலை பற்றி முதல் கட்டமாக அந்த phase 1 எந்த ரேஞ்சில் விசாரிக்க வேண்டுமானால் அமைச்சர்களுடைய உதவியாளர்களை 50% உதவியாளரை நீங்கள் விசாரித்தாலே எல்லா மேட்டும் வெளியே வரும். காரணம் என்றால் அவ்வளவு மோசமான சூழ்நிலை ஊழல் நடந்திருக்கின்றது. அதனால்தான் இந்த பல அதிகாரிகளும் மட்டுமல்ல, இந்த ஊழலுக்கு துணை போன பலர் பயந்து போயிருக்கின்றார்கள். பல அமைச்சர்களும் பிஏக்கள் செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி சிம் கார்டை பண்ணி எங்க போனாங்கன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில் தமிழகம் இங்கு பயணித்துக் கொண்டு போகின்றன. ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் இந்த மெர்சல் மீடியா மூலமாக இந்த தமிழ்நாட்டுடைய நிதிச்சுமைகளை போக்கத்திற்கு என்ன செய்யலாம் என்ற ஆலோசனை உங்களுடன் கூறியுள்ளேன். நடவடிக்கை எடுப்பதும் எடுக்காதும் உங்களுடைய கையில், சொல்லுவது எங்களுடைய கடமை, செய்வதும் செய்யாதும் உங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.